எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு என்று சொல்கிறத விட இந்த தேர்தல் பற்றிய சில கருத்துக்களை முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் 2 நாள் இருக்கிறது தேர்தலுக்கு. இதுவரை இப்போ இன்றிலிருந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கான அனுமதி நிறுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 நாட்களில் தேர்தல். குறிப்பாக சொல்ல வந்தது, இந்த யாழ் மாவட்ட தேர்தல் தொகுதி மாவட்ட ஒன்று கூடல் இந்த நிகழ்விலே ஜனாதிபதி அவர்கள் ஆற்றிய உரை பற்றிய ஒரு சிறிய குறிப்பை கூறலாம்னு நினைக்கிறேன். மற்றும் கம்பஹா, கொழும்பு, இந்த டம்புல்ல இந்த தேர்தல் நிகழ்வுகள் எல்லாமே மொத்தமாக எல்லா நாட்டின் பல்வேறு எல்லா மொழிபெயர்ப்புகளையும் கேட்டிருக்கிறேன். அது 2 நாள் கடந்து வந்தாலும் கூட சிஜிசி என்று சொல்கிற டால்க் சொப் என்ற அந்த சகோதரியினுடைய மொழிபெயர்ப்பை நான் மிகவும் மதிக்கிறேன், மிகவும் வரவேற்கிறேன். அவ மூலம்தான் நான் பல விஷயத்தை கேட்டிருக்கிறேன். பிறகு மேலும் ஒரு தோழர் அது செய்ய தொடங்கியிருந்தவர். ஆனால் இவருடைய இது மிக ஆழமாக மிக உடனுக்குடன் செய்யக்கூடியதாக நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தோம். பெரிய மொழிபெயர்ப்பு வசதிகள் அங்கே செய்யப்படாமல் இருந்திருக்கிறது. ஆனால் அதை இந்த யூடியூப் வழியாகத்தான் நாங்கள் கேட்டோம். யாழ்ப்பாணத்தில் பேசப்பட்ட அனைத்துமே மிக சிறப்பாகவும் மிக முக்கியமான கருத்துக்களை ஜனாதிபதி அவர்கள் அனுரகுமார் அவர்கள் மிக விளக்கமாக, நாங்கள் தான் விளக்கமாக மிக விசாரித்து பார்க்க வேண்டும். அவர் சுருக்கமாக தான் எல்லா மேடைகளிலும் மொத்தமாக ஜனாதிபதி தேர்தலும் சரி, இப்பொழுதும் சரி, பொது தேர்தலும் சரி, மிக சுருக்கமாகத்தான் அவர் பேசுவார். அரமணத்தியாலம் அப்படி பேசியிருந்தால் கூட நாங்கள் அதை விரிவாக பார்க்கணும். இந்த ஊழல்னு சொல்கிறத ஊழலை நாங்கள் நிறைய விரிவாக பார்க்கறதுக்கான விஷயம் நான் முன்பும் கூறியிருக்கிறேன். என்னென்னு சொன்னால், நாட்டினுடைய அபிவிருத்திக்கு மிக முக்கியமானது இன்றியமானது. அதில் ஊழலில் இருந்து வர காசு மட்டுமல்ல, அந்த ஊழல் தொடர்ந்து நடக்காமல் இந்த பயத்தால் செய்யாமல் விடுவார்கள். அதன் மூலம் மிக வருமானம் வரும். எப்படி அது வருமானம் வரும் என்றால், ஒரு ஆள் ஊழல் எடுத்தார், அவர் தனக்கு சுயநலமாக அது ஒதுக்கி கொள்வார். ஆனால் ஊழல் இல்லாத போது அங்கே சட்ட நீதி நியாயங்கள் எல்லாம் இருக்கிறபடியாக மக்களுக்கு துணிச்சலான பயமில்லாத ஒரு உணர்வொன்று ஏற்படும். அதே நேரம் அந்த வருமானங்கள் எல்லாம் ஒதுங்கி போகாமல் நாட்டினுடைய தேசிய சொத்தாக, தேசியத்துக்கான ஒரு அபிவிருத்திக்கான ஒரு தேவைக்காக அந்த பணங்கள் ஒதுக்கப்படும். எனவே அதனால் அபிவிருத்தி அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஜனாதிபதி அவர்கள் பேசிய மீன்பிடித்துறை பற்றி, மீன் வளங்கள் பற்றியும், இந்த சிறு மீன்கள் எல்லாம் பிடிபடுறதால அவை வளர இயலாமல் அவள் பிடிபட்டு போகிறதால அந்த மீன் வளர்ச்சி பாதிக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான விடயம். இதில் ஒன்று அவர் சேர்த்திருக்கலாம், தமிழ்நாட்டு மீனவர்கள் அல்லது இந்திய மீனவர்கள் வறுமையின் காரணமாக அவர்கள் மக்கள் தொகையிலும் கூடுதலாக இருக்கிறதால வடபகுதியில் இருக்கிற மக்கள் தொகை குறைவு. அப்போ அவர்கள் குறிப்பிட்ட தூரத்துக்கு போய் இந்திய கடல் எல்லைக்கு அவர் போக வேண்டிய தேவை இருக்கிற அவைகளுக்கு. ஆனால் அவைகளுக்கு குறைவான இடம் இருக்கிறதால எல்லையை கடந்து வாரார்கள். சட்டப்படி குற்றம் என்று ஜனாதிபதி அவர்கள் கூறினது சரி, இருந்தும் மனிதாபிமான ரீதியில் அவர்கள் எல்லையை தாண்டி வாரார்கள். உரிய முறையில் அவர்கள் விசாரிக்கப்பட்டு விடுதலை செய்யப்படுவார்கள். இது ஒரு சிக்கலான ஒரு விடயமாக இருக்கிறதுன்ற ஒரு மென்மை போக்கான அவர் மென்போக்காக கதைச்சிருந்தவர் மேலும் போக்காக அதை கதைச்சிருக்கலாம். அந்த அவசரத்தில் அந்த யாழ் மக்களுடைய கோரிக்கைக்காக அவர் சொல்ல வேண்டி இருந்தது. அதே மாதிரி ஒரு தேசிய எல்லை ஒன்று நாடுகளுக்கு இருக்கிறது, அதனுடைய கட்டுப்பாடு முக்கியம். அந்த வகையில் அதை பேசியிருந்தார், நல்லா இருந்தது. கம்பஹாவிலும் கொழும்பிலும் பேச வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பேசியிருந்தார். கூடுதலாக இந்த இன ஒற்றுமை பற்றி பேசியிருந்தவர். அது பல மேடைகளில் பேசியிருந்தபடியாலும் அதை கொஞ்சம் குறைச்சு, அந்த ஒற்றுமை ஏற்கனவே இருக்கிற ஒற்றுமை தான், இன்னும் அந்த அரசியல்வாதிகளுடைய தான் இது இல்லாமல் இருந்தது. அந்த இல்லாமல் இருந்ததுகளை வளமையாக சுட்டி காட்டியிருக்கிறார். அது நல்ல விஷயம். மேலும் நகர்ப்புறவாசிகளுக்கு அதை சேர்த்திருக்கலாம். கொழும்பு, கம்பகா மற்றும் ஏனைய யாழ்ப்பாண நகர் பகுதியாக இருக்கலாம், கண்டியாக இருக்கலாம், ரத்னபுரியாக இருக்கலாம், நீர்கொழும்பாக இருக்கலாம், எல்லாமே அந்த நகர்ப்புறவாசிகள் எப்பவும் மரக்கறியோ அல்லது அவர்கள் உண்ணும் உணவு வாழைப்பழமோ எல்லாமே பழங்களோ எல்லாமே உற்பத்தி செய்யப்படுறது கிராமங்களில்.
ஆனால் கிராம அபிவிருத்தி தான் முக்கியம் என்று சொல்லி அவர் பல மேடைகளில் பேசியிருந்தாலும் இந்த மேடையில் பேசியிருந்தால் மேலும் சிறப்பாக இருந்திருக்கும் கொழும்பிலும் கம்பஹாவிலும். ஏனெனில் அங்கு ஒரு விலைவாசி உயருதோ குறையுதோ அதெல்லாம் கிராமத்தினுடைய உற்பத்தியை பொறுத்து தான் அமையும். ஆனால் அந்த உற்பத்தி உதாரணத்துக்கு முதல் கரட் மலைய கிராமத்தில் விளைஞ்ச போது 400 ரூபாய்க்கு கொள்வனவு செய்யப்பட்டது, 2000 ரூபா கொழும்பில் விற்கப்பட்டது. அந்த இடைத்தரகர்கள் இல்லாமல் வரும் பட்சத்தில் விலை மலிவாக வரும் என்றதை அவர் சொல்லியிருந்தால் மேலும் நல்லா இருந்திருக்கும். மற்றது கிராமங்களினுடைய வளர்ச்சி தான் நகரத்துக்கான தேவை பாதுகாப்பை பூர்த்தி செய்யுது. அது எப்படி என்றால் அங்கு விளையிற உற்பத்தி பொருட்கள் மேலதிகமாக கிராம மக்களுக்கு நாங்கள் மானிய அடிப்படையில் பசலையோ அல்லது விவசாயத்துக்கான அபிவிருத்திக்கான எல்லா வேலைகளையும் கிராமங்களில் செய்யும்போது அதாவது உணவுகள் நெல் எல்லாத்தையும் நாங்கள் சொல்லலாம். அப்போ அங்கு வளரும்போது அந்த கிராமம் அபிவிருத்தி அடைகிற போது வளர்கிற போது தான் எங்களுக்கு நகர்ப்பகுதி மக்களுக்கான வாழ்க்கை தரமும் உயரும், வாழ்க்கை செலவீனங்கள் குறையும். எனவே கிராமத்தை நம்பித்தான் அந்த நகரங்கள் இருப்பது உலகம் முழுவதும் ஒரே மாதிரி தான். எனவே அதையும் அந்த மக்களுக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கும்போது உங்களோட ஒத்துழைப்பும் உதவிகளும் கிராமம் வரைக்கு சென்றடையணும் என்றதும் அது கேட்டுக்கொண்டிருக்கலாம். உண்மையில் அவருடைய அந்த சுருக்கத்தின்படி நாங்கள் அதை விரிவாக்கி பார்க்கல அங்கே நாங்கள் வரலாம். அதொன்று மேலும் இந்த பேச்சு அனைத்து பேச்சுகளுமே மிக அருமையானது. மக்களுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆரவாரம், கைதட்டல் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குற போது மிகவும் பாரிய வெற்றியை அடையும். அதுக்கு பிறகு அது அந்த வெற்றிக்கு மட்டும் இல்லை, அந்த வெற்றிக்கு பின்னுக்கு நாடு அபிவிருத்தி அடைய போகுதுன்ற பெரிய மட்டற்ற மகிழ்ச்சியில் தான் அந்த ஆரவாரங்களும் அந்த வரவேற்பும் அனுரை அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு இரக்க குணம், அன்பு, நேர்மை, பண்பாட்டு நாகரிகம் கொண்ட ஒரு ஆளுமை மிக்க செயல்திறன் மிக்க ஒரு சிந்தனையாளர் என்றது அவருடைய பேச்சுக்களிலும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். அதே போல் அவருடைய அந்த 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 அவருடைய செயற்பாடுகள் அவரை பார்க்குற போதே மக்களுக்கு அது ஒரு மிக மகிழ்ச்சியாக பார்க்க வேணும் என்ற ஆசையை தூண்டுறதாகவும் இருக்கிற தனிய இலங்கை கடந்து ஆசியா கடந்து உலகளாவிய அளவுக்கு அவருடைய கருத்துகள் சிந்தனைகள் விரிவாக்கி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. தாராள இறக்குமதி கொள்கைகளை அவர் நிறுத்தார். சில பேர் இந்த கொள்கை என்று சொன்னால் என்னென்னவோ எல்லாம் சொல்கிறார்கள். வடபோதி நான் தமிழில் விளங்கி கொண்டது கொள்கை என்றது பொருளாதார கொள்கை தான் முதன்மையானது. தாராள இறக்குமதி கொள்கையா, முதலாளித்துவ கொள்கையா, சோசலிச பொருளாதாரமா, முதலாளித்துவ பொருளாதாரமா, கலப்பு பொருளாதாரமா என்று நான் முதலும் பேசியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அதைத்தான் முடிவெடுக்கணும். அப்போ கலப்பு பொருளாதாரம் முதல் ஆரம்பத்துக்கு இருக்கும், பிறகு சோசலிச பொருளாதாரமாக மாற்றலாம். அதுவரைக்கும் கலப்பு பொருளாதாரமாக இருக்கும். அதாவது முதலாளித்துவமும் இருக்கும், சோசலிசமும் இருக்கும். முக்கியமான துறைகள் அரசாங்கத்தோடு இருக்கும். அதை நாங்கள் சோசலிச பொருளாதாரம்னு சொல்லுவோம். சிலவை சில ஆண்டுகளுக்கு தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும். அவர்களிடம் வரி மூலம்தான் அந்த வருமானத்தை எடுத்துக்கொள்வார்கள். அந்த 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 வரி அண்மையில் 800 நேற்று நினைக்கிறேன் 850 கோடி எடுபட்டிருக்கு. அது உள்நாட்டில் வரிகின்ற அது தேசிய வருமானத்துக்குள்ள வராது. அதாவது ஒரு வரியை விடுதல் உள்நாட்டு செலவுகளுக்கு அந்த வரியிலேருந்து பணம் எடுக்கிறோமே நாட்டுக்கு வந்த வருமானம் என்று வராது. அது வெளிநாட்டுக்கு நாங்கள் எந்த பொருளை ஏற்றுமதி செய்கிறோமோ அதால் வார அந்நிய செலாவணி அந்த பணம் தான் எங்களுக்கு முதலீடு. அதுதான் தேசிய வருமானமாக கருதப்படும். இன்னும் ஒரு குறிப்பாக விஷயம் ஒன்று கட்டாயம் சொல்ல வேண்டியிருக்கிறது. தளங்கள் ஊடகங்கள் தனிப்பட்ட யூடியூப்காரர்கள் செவ்வி காணுவினம் மக்களை அந்த தேர்தலை பற்றியும் கூட கருத்து என்ன, 6 வெல்லுவினம் அப்படி அந்த இதில் பேர் அதாவது ஒரு 100க்கு 100 வச்சு பார்த்தா ஒரு 90% பர்சன், அது 90% 10 பேர் அரசியல்ன்றது எங்களுக்கு தெரியாது, யாருக்கு போடணும்னு முடிவெடுக்க இல்லை, யோசிக்கிறோம். என்ன எங்களுக்கு செய்ய போயினோம், இது வேற காலம் என்ன செய்தவையல்ன்றா நீங்கள் என்ன செய்த நீங்கள் கேட்காம இருக்கணும். இந்த யூடியூப்காரர் நீங்கள் என்ன செய்த நீங்கள் நாட்டுக்குண்டு கேட்க இல்லை நினைக்கிறேன். யூடியூப்காரன் நாட்டுக்கு என்ன செய்த வேண்டாம் அவையில் கேட்க இல்லை. அதாவது என்ன வீட்டில் என்ன சமைச்சு தருவினமா,
விளங்கையில் ஒரு எம்பி ஒரு அரசாங்க அதிபர் இருக்கிறார், ஜிஎஸ் இருக்கிறார், கொடுப்பனவுகள் நாட்டுக்கு சேவை செய்கிறதுக்கு. இவையில் வந்து அங்கே போகிறது முறை உண்மையில் நாடாளுமன்ற முறை பிள்ளை. இது நான் ஏற்றுக்கொள்கிறே இல்லை. இருக்கிற ஜனநாயக அமைப்புன்னு சொல்லி அது இருக்கிறபடியாக நான் ஏற்றுக்கொண்டு இதில் கதைக்கிறனே தவிர, உண்மையாக அரசுன்றது வந்து அரசாங்க அதிபர்கள் ஒன்று சேர்ந்து கூறுற ஒரு இடமாக தான் அது இருக்கணும். எம்பிக்கள் தேவையில்லை. இது என்னுடைய உண்மையான கருத்து. இதை பற்றி விளக்கமாக சொன்னால் உங்களுக்கு மிக இலகுவாக கொண்டுடலாம். இப்போ நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஆனால் அந்த எம்பிக்கள் என்று சொல்லி போனால் அவையில் படித்த பட்டதாரியாக இருக்கணும். குறைஞ்சபட்சம் பொருளியலில் தான் பட்டதாரியாக இருக்கணும். அப்போ அங்கே ஒன்று கூடி புவியியலும் பொருளியலும் முக்கியம். என்னடா விவசாய நாடு எங்களோட இலங்கைக்கு. அப்போ கைத்தொழில் விவசாய நாடு. அப்போ நாங்கள் கைத்தொழில் குறைஞ்ச வீதம், விவசாய நாடு தான் 80 வீதம். அப்போ நாங்கள் ஒன்று கூடி இப்போ 225 பேரும் ஒன்று கூடி தீர்மானங்களை நிறைவேற்றுவது, புதிய கருத்துக்களை கொண்டு போவது, மக்களிடமிருந்து எடுக்கிற கருத்துக்களை எந்தெந்த நிலத்தில் எந்தெந்த பொருள் விளையும், எந்தெந்த குளம் உயர்த்தப்படணும், எந்த குளம் அழகர, அப்படி அந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. குளத்து வயல்வெளியில் உள்ள மதகுகள் கட்டணும், பாலங்கள் கட்டணும், வயல்வெளிக்கு சிறிய ரோட்டுகள் இருக்கணும், டிராக்டர் போகக்கூடிய மாதிரி, லொரி போய் கொள்வனவு அந்த விவசாய இதுகளை கொள்வனவு செய்கிறதுக்கு ஏற்ற போக்குவரத்துகள் எல்லாம் நிரம்பி இருக்கணும். அப்போ அங்கே தான் செலவு முதலீடுகளை நதிகள் திருப்பணும். இப்படியான கருத்துக்களை ஒன்று கூடி பேசுகிற ஒரு மைய இடமாகத்தான் நாங்கள் இருக்கணும். இந்த பொருள் தேயிலை ஏற்றுமதி செய்கிறோம்டா உலகம் முழுவதும் கோப்பி இப்போ பிரபல்யமாக பல்வேறு விதமான முறையில் கோப்பிகள் தயாரிக்கப்படுகிறது. ஒரு கோப்பியை வச்சே சுவை ஊட்டல்கள் வந்து மாறுபட்டிருக்கிறது. அதனால் இன்றைக்கு உலகம் வந்து கோப்பியை பாவிக்கிறது வருது. தேயிலையினுடைய பாவனை குறைஞ்சு கொண்டு வருகிறது. அப்படியான தேயிலையினுடைய ஏற்றுமதி தான் இலங்கையின் முதலாவது ஏற்றுமதி வருமானம். அப்போ நாங்கள் அதை இழக்க போகிறோம் காலப்போக்கில். அப்படி இழக்கிறேன்டா குறைஞ்ச வருமானத்துக்கு வர போகிறோம்டா அடுத்த கட்டம் நாங்கள் என்ன செய்யணும் என்று கூடி கதைச்சு பேசுகிற ஒரு முடிவெடுக்கிற ஆராய்ச்சி மையமாக ஒவ்வொருத்தரும் ஆயத்தப்படுத்தி கொண்டு 10 விடயங்களோட பாராளுமன்றம் போகணும். இது வந்து சும்மா போயிருந்து கொண்டு எல்லாருமே கூச்சலிடுற, அனுரா அவர்கள் சொன்ன மாதிரி கூச்சலிடுற இடமா தான் அது இருக்குது. அதுதான் சுத்தப்படுத்தணும் என்று அவர் சொல்கிறார். தமிழ் தரப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலம் போயிருந்து தமிழர் பிரச்சனை என்று கதைக்கிறது. பிரச்சனை உரிமையும் கிடைக்க போகிறதில்லை, தீர்வுகளும் கிடைக்க போகிறது இல்லை இப்போதைக்கு. அப்போ நாங்கள் ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் தொடர்ச்சியாக ஒரு இப்போ ஒரு மக்கள், அதாவது தமிழ் சிங்கள மக்கள் ஒரு இணைஞ்சு உண்டாயிருந்து கூடி கதைச்சு மக்களுடைய ஆதரவு பெற வேணும். தென்னிலங்கை மக்களுடைய ஆதரவு பெற வேணும். அப்போ அது வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு 5 வருஷம் தள்ளி வச்சு தேர்தலில் பங்கு பெற்றாமல் இந்த என்பிபி கட்சியை நாங்கள் வெளில வைக்கணும். 113 பெரும்பான்மை அந்த எம்பி பதவிகள், அது வந்து ஆசனங்கள் வந்து கூட இருக்கணும். அப்போ அதில் 150-200க்கு எடுக்கக்கூடியதுக்கான வேலை திட்டத்தை நாங்கள் செய்யணும். அது என்னத்துக்காக செய்ய போகிறோம்னா அபிவிருத்திக்காகத்தான் நாங்கள் தமிழ் வேட்பாளர்கள் எல்லாம் ஒதுங்கி இருந்து இந்த முறை விட்டு கொடுத்துருக்கணும். ஏன் எங்களுடைய பழைய ஜனாதிபதி 2 பேருமே, அந்த 2 பெரிய கட்சிகள் ஜனாதிபதியில் போட்டியிட்ட பெரிய கட்சி 2மே நாங்கள் தம்பி அனுரா தம்பி நீங்கள் வந்து நடத்துங்க நாட, உங்களோட கருத்துக்கள் சிந்தனைகள் எங்களுக்கு அவைகளுக்கு அனுபவம் இல்லையாம். என்ன அனுபவம் இல்லை? அவர் பதில் சொல்லியிருந்தார், ஊழல் எடுக்கிறது தான், அதுதான் அனுபவம், அந்த அனுபவம் எங்களுக்கு இல்லைத்தானே, அது பரவாயில்லைன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். ஆனால் ஒரு இந்தியாவுக்கு பாலம் கட்டுற 35 கிலோமீட்டர்ண்டா நான் அடிக்கடி நினைக்கிறேன்னா அந்த 35 கிலோமீட்டர் 10 மீட்டராக பிரித்து பார்த்தா எவ்வளோ வரும்? 10 மீட்டருக்கு எவ்வளோ பாலம் கட்ட கண்டாசபுரம் மாவட்டத்தில் போலனறுவையில் வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு என்று சொல்லி கிளிநொச்சி என்று சொல்லி எத்தனை வயல்வெளியில் வந்து பாலங்கள் கட்ட கிடக்குது. மதகுகள், சின்ன வாய்க்கால் திருத்த வேண்டி இருக்குது. ஒட்டிசுட்டான் அந்த குளத்தில் இருந்து, அந்த ஒட்டிசுட்டான் பகுதியில் இருக்கிற முத்தையங்கட்டு குளத்தில் இருந்து அங்கே கருவலங்கண்டல் தண்ணீர் ரூட்டு வரைக்கும் நாங்கள் அந்த தண்ணி போகுது புளியங்குளம் வரைக்கும். அப்போ அங்கே அது வந்து அந்த வாய்க்கால் திருத்தப்படணும், அவையர்களுக்கு நீர்ப்பாய்ச்சன வசதி கொடுக்கணும். அந்த வேலை திட்டங்களை பற்றித்தான் நாங்கள் கதைக்கணும். அப்போ அதை விட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து இந்த திட்டங்களை எல்லாமே பாரிய அளவில் முன்னெடுக்க வேண்டியிருக்கு. அதனால் பெரிய அபிவிருத்தி பெறவர். அப்போ இப்போ சில பேர் சொல்லுவினம் என்ன முன்னாள் போராளிகளுக்கு உதவியல் இல்லைன்னா, உதவியல்ன்றா இங்கே இருந்து காசு வாரது, காசு எங்கே இருந்து வரும்? நாட்டின் தேசிய வருமானம் உயரணும்னு சொன்னால் தானே காசு இருக்குது நாட்டில் புழங்கும். அப்போ காசு எப்பவும் எல்லா இறக்குமதிகளில் நாங்கள் குறைச்சா தான் மக்கள் தங்கள் காசுகள் வங்கியில் வச்சுருக்கணும்.
வங்கியில் இப்போ ஒரு தட்டு 50 லட்சம் இருக்குண்டா ஓடி போய் ஜப்பானில் போய் டொயோட்டா கார் ஒன்றை இறக்குமதி ஒன்றை கொழும்பில் வாங்குறார். அந்த கொழும்பில் வாங்குற அந்த வியாபாரி அவர் ஜப்பான்லேருந்து இறக்குமதி செய்திருப்பார். அப்போ எங்களோட காசு ஜப்பானுக்கு போயிட்டுது. ஆனால் நீங்கள் அப்படி போகக்கூடாது. வங்கியிலே அந்த காசு இருக்கணும். நாங்கள் சைக்கிளை பாவிக்கணும் அல்லது பஸ்ஸை பாவிக்கணும். அப்போ எங்களோட அந்நிய செலாவணியோட விடுறோம் நாங்கள். எனவே அது பற்றியான சிந்தனைகள், அறிவுகள், ஆற்றல்களை நாங்கள் வளர்ப்பதும் அதை நாடாளுமன்றத்தில் கதைக்கிறது தான் எம்பிக்களோட வேலையாக இருக்கணும். அல்லது எம்பிக்கள் தேவையில்லை. அரசாங்க அதிபர்கள், முன்ன நாள் பென்ஷனில் போன அரசாங்க அதிபர்கள் கூட கொழும்பில் நாடாளுமன்றத்தில் புதிய திட்டங்களுக்கு கையெழுத்தலாம், எல்லாம் செய்யலாம். கம்யூனிஸ்ட் நாடுகளில் தேர்தல் நடக்கிற இல்லை. சீனாவில் எல்லாம் அரசாங்க அதிபர்கள் ஒன்று கூடித்தான் நாங்கள் நாடு நடத்துகிறது. வடகொரியாவிலும் அதே மாதிரி தான், கியூபாவிலும் அதே மாதிரி. அந்த சிஸ்டம் அதுதான் இயல்பானது, இயற்கையானது. யார் சொன்னது இந்த தேர்தல் முறை வைக்கணும்னு சொல்லி? தேர்தல் வைக்கிறதுக்கு என்ன அறிவாக கொடுத்துட்டீங்க மக்களுக்கு? உலகம் முழுவதுமே இல்லை. உலகம் முழுவதுமே 90% மக்களுக்கு அரசியலுக்கு வாக்களிக்கிற அந்த அறிவு பலம் அல்ல. சில ஜெர்மனி, சில நாடுகளில் இருக்குது, பிரான்ஸில் இருக்குது, இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் பலமாக இருக்கிறார்கள், 30%. அப்போ இடதுசாரி சிந்தனை, சோசலிச சிந்தனை எவ்வளோ முக்கியம்ன்றது நான் சொன்ன அந்த மக்களுக்கு தெரியாது. அந்த பேட்டி காணைகளை 90% மக்களும் நாங்கள் அதை எப்படி அந்த அரசாங்கம் எதை செய்யணும், அபிவிருத்தியை செய்யணும்ன்றே சொல்கிறதில்லை. வந்தால் பார்ப்போம், ஏதோ செய்வினமாண்டு பார்ப்போம், இவையெல்லாம் செய்கிறது. மற்ற தமிழமிங்கள் ஒன்றுமே செய்ய இல்லையா, அவையல் வேணாம். அவையல் இப்போதைக்கு வேணாம்ன்றது இந்த அனுரேட கட்சி அபிவிருத்தி செய்யறதுக்காக இப்போதைக்கு 5 வருஷம் ஒதுங்கி இருக்கணும்ன்றதான் இந்த கருத்து. ஆனால் அவர்கள் ஒன்றும் செய்யலைண்டா எதை செய்யலைன்றா சொல்றேன். என்ன வீட்டை சமைச்சு தரையில்லையா? தமிழ்னு கத்துக்கணும் தானே பாராளுமன்றத்தில், அது செய்துதானே இருக்கணும். ஆனால் அது நடக்காத காரியத்தை கத்துக்கணும், அது விளங்குது. ஆனால் அதையாவது செய்திருக்கணும்ன்றது சும்மா இருக்கே இல்லை. அது என்ன, நீங்கள் சொல்கிற குறை வேறு, நான் பார்க்குற குறைன்றது வேறு மாதிரி இருக்கு. இடதுசாரி கட்சி ஒன்று பலமாக தமிழாக்களுக்குள்ள இருந்திருக்கணும். அப்போ நாங்கள் ஜேவிபி என்பிபியோட இணையக்கூடிய அந்த ஒரு நேர்கோட்டுக்கு வரக்கூடிய ஆற்றலும் அறிவையும் நாங்கள் முதலே வளர்த்திருந்திருக்கோம். எங்கள்கிட்ட ஒரு இடதுசாரி சிந்தனை, பெரிய பெரிய அறிஞர்கள், எங்களோட பேராசிரியர்கள், கைலாசபதியாக இருக்கலாம், சிவத்தம்பியாக இருக்கலாம், இன்னும் மற்றும் பேராசிரியர் பல்கலைக்கழக இன்றைய கலாநிதி பேர் வரையில், அப்படி எல்லாருமே எல்லாரும் ஒரு சோசலிச கருத்து சிந்தனையோட, முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள் தான் கூடுதலாக இருப்பார்கள். நீங்கள் பாருங்கள், பேராசிரியர்கள் எப்போவுமே முற்போக்கு சிந்தனை உள்ளவர்களாகவும் மார்க்சிய சிந்தனை உள்ளவர்களாகவும் உலகம் முழுவதும் இருக்கிறோம். அது இங்கே ஜெர்மனியாக இருக்கலாம், பிரான்ஸாக இருக்கலாம், எல்லா இடத்திலும். இப்போ நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம், நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம்னு சொன்னால் வலதுசாரிகளால் அல்ல, இடதுசாரிகளால் தான். இடதுசாரிகள் இருக்கிறதால தான் வெளிநாட்டு மக்கள் நினைச்சு கொண்டிருக்கணும். இங்கே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைண்டு. இந்த பிரச்சனையை தட்டி கேட்டு வெளிநாட்டாக்கள் வாழ்வதற்கான உரிமைகளையும் அந்த மனிதாபிமானத்தையும் அந்த எல்லா விஷயங்களையும் இடதுசாரிகள் பலமாக இருக்கிற எங்களுக்காக தட்டி கேட்கிற ஊர்வலங்களில், அவர்களுடைய போராட்டங்களிலும் சரி, அவருடைய அரசியல் கொள்கையிலும் சரி, வெளிநாடுகளிலிருந்து வந்த மக்களுக்கான பதிவிட உரிமை கொடுக்கணும்ன்றது தொடக்கம் எல்லா விஷயங்களுக்கும் தான் குரல் கொடுக்கிறவர். ஏனென்றால் அந்த மனிதாபிமானம், அன்பு, இரக்க, நேர்மையால கட்டப்படுறது தான் சோசலிசம். இது சோசலிசம் திடீரென குறித்து வாரையில். அப்போ நீங்கள் யாராவது அனுர வந்தால் அவரை இருந்து பார்க்கணும், ஆறுதலாக பார்க்கணும், அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்து தான் சொல்லுவோம்னு சில செவ்வியல் காரணம். அது சிரிப்பாக இருக்கிறேன்டா இவளுக்கு சோசலிசம்ண்டா என்னென்று தெரியாமல் இருக்குது. சோசலிசம்ன்ற கருத்தையும் கதைக்கிறது இல்லை, கம்யூனிசம் என்றால் என்னென்று தெரியாது. அவர் இப்போ அதுகளை ஒன்றும் பெருசாக கதைக்க இல்லை. அது எல்லா அமெரிக்காவையும் ஆதரித்து, சீனாவையும் ஆதரித்து, எல்லா இந்தியாவையும் ஆதரித்து ஒரு ஐக்கியமான ஒரு பொருளாதார கொள்கையை கொண்டு போவார் அவர் கொஞ்ச காலத்துக்கு. ஒரு அபிவிருத்தி அடைகிற ஒரு கட்டம் வரையக்குள்ளதான் சில விஷயங்களில் மாற்றம் சொன்னால் மக்களுக்கான மாற்றமாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு தனியார் வைத்தியசாலைகள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மாதிரி நிறைய திறக்கப்பட மாட்டார். அரசாங்க ஹாஸ்பிட்டல்லையே எல்லா வசதிகளும் இருக்கும். எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் அங்கே தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். எல்லாருமே அரசாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, வைத்தியசாலைக்கு தான் போகணும். அப்படியான வேலை திட்டங்களை அவர் தொடர்ந்து செய்வார்ன்றது எங்களுக்கு இயல்பாக தெரியுது. அவர் கிராமத்தில் இருந்து அவர் சில பேர் சொல்லுவோம் இளைஞர்களாக இருக்கணுமா, அறிவாக இருக்கணுமா, படிப்பாக இருக்கணும்னு அநேகமாக 90% சொல்கிறே இல்லை. இளைஞர்களாக இருந்தால் சரி, இளைஞர்களாக இருந்தால் முதலாளித்துவ கட்சியிலும் ஒரு இளைஞர் அமைப்பு இருக்கும் தானே. அப்போ சோசலிசத்தில்
இளைஞர்களாக என்று சொல்லலாம். சோசலிசத்தில் இளைஞர்களுக்கு முக்கியம் இல்லை, அறிவுபூர்வமானவர்கள், அவர்கள் வயதை கடந்தும் இருக்கலாம், 60 வயதை தாண்டியவர்களாகவும் இருக்கலாம். சோசலிச புரட்சியும் சிந்தனையும் என்றது எப்போவுமே ஒரு விடுதலை. இந்த புரட்சிகரமான சிந்தனை என்றது பொருளாதார சிந்தனை. புரட்சிகரம் எங்கே இருந்து வரேன்னா முதலாளித்துவத்திட்ட இருந்து விடுபடுறதுக்காகத்தான் அந்த புரட்சி என்ற சொல்லு வருது. அந்த முதலாளித்துவம் இல்லைன்னு சொன்னால் அது சாதாரண நிலையில இருக்கும். அப்படி பார்க்கக்குள்ள பொருளாதார மேம்பாடுன்னு தனியாக சொல்ல தேவையில்லை. இங்கே யாருக்குமே உணவு, உடை, உறையுள், இது நாங்கள் 6ஆம் வகுப்பு சமக்கல்வியிலிருந்து படிக்கிறோம். உணவு, உடை, உறையுள் முத்தவையும் பூர்த்தி செய்யப்பட்ட மனிதர்கள் வேணும். ஒரு அழகான வீடு, நல்ல வீடு, அதில் ஒரு வசதி ஒன்று இருக்கும், அதோடு சேர்ந்தவர்கள் அது பூர்த்தியாக இருக்கும். உடை சாதாரணமாக அது தன்னிறைவு, உலகம் முழுவதும் உடையில் தன்னிறைவாக தான் இருக்கிறோம். மற்றது உணவிலும் வீட்டிலும் தான் இல்லை. அப்போ 2ல நாங்கள் எடுத்துட்டோம்னு சொன்னால் அங்கே அடுத்த கட்டம் ஏற்றுமதி செய்து வருமானத்தில் வைத்தியத்துறை, கல்வித்துறை, ஏனைய துறைகள், போக்குவரத்து துறை அதுகளை விருத்தி செய்வோம். ரோட்டுகள் போடுறதா இருக்கலாம், பாலங்கள் கட்டுறது எல்லாம் பணத்தில் இருந்து தான் வருகிறது. இதைத்தான் நான் இதில் கூற வந்தேன். அடுத்தது இந்த இறக்குமதியில் நாங்கள் மிச்சம் பிடிக்கிறதுன்னு பார்க்கணும். நாங்கள் மற்ற இடையில இந்த வவுனியா விஷயத்தையும் சொல்லிட்டு வரேன். வவுனியா கூட்டத்துக்கு அவர் வர முதல் வவுனியா கூட்டத்தில் எல்லாம் பேசி இருந்தாலும் அந்த யானைகளோட தொல்லை நிறைய இருக்கிறது, உற்பத்தியை பாதிக்குது. அதை நாங்கள் மயக்க ஊசி போட்டு வில்பத்து காட்டில் கொண்டு விடணும். அந்த வேலையில் கிராம அபிவிருத்திக்குள்ள வருகுது. அவர் கிராம அபிவிருத்தின்னு எந்த மேடைகளில் பேசினாரோ அனுரா அவர்கள், அதுக்குள்ள நாங்கள் விரித்து பார்க்கணும். அந்த அபிவிருத்திக்குள்ள அங்கே பாதிக்கப்படுற ஒரு விவசாயம் பாதிக்கப்படுதுண்டா, ஏதோ மிருகங்களால் பாதிக்கப்படும்னா மிருகங்களுக்கான அந்த பாதுகாப்பு என்ன, எப்படி அவைகளை கையாளுறது. இப்போ குரங்குகள் தாராளமாக இருக்குது. வட மாகாணத்தை எடுப்போமே, அங்கே தாராளமாக இருக்குது. நிறைய 1 லட்சத்துக்கு மேலே ஒரு நாளைக்கே குரங்குகள் தேங்காய் எல்லாம் சாப்பிட்டுடும். அப்போ எனவே தேங்காய் விலை கூடுதுன்றோம். அப்போ தேங்காய் விலை கூடுறதை பற்றி தான் கதையை தவிர குரங்குகளை மேக்க ஊசி அடித்து, கருத்தடை ஊசி அடித்து அவைகளை பாதுகாப்பாக கொண்டு இந்த காட்டில் வச்சிருக்கணும், கிராமங்களில் மரங்களில் ஏறாமல் எப்படி தடுக்கணும், இப்படியெல்லாம் நிறைய வேலை இருக்குது. இதெல்லாம் நாங்கள் எல்லாரும் தனிப்பட்ட முறையில் சிந்திக்கணும். அதை விட்டுட்டு அது தேங்காய் விலை கூடுது, பிறகு அங்கால முட்டை விலை கூடிட்டு இரவல் புடவையில் இது நல்ல கொய்யம் உண்டு, அங்கேருந்து இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்கிற இந்திய முட்டைக்கு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க விலை கூடு? என்னை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபா ஒரு முட்டை விற்கணும். அப்போ தான் முட்டை வளர்க்குற முட்டை உற்பத்தியாளர் கூடுவினம், பெருவினம், வீட்டு தோட்டமாக வீடுகளில் எல்லாரும் 15 கோழி, 20 கோழி, 50 கோழி வளர்க்கலாம் தாராளமாக. எனவே முட்டை இல்லாமல் ஒரு மாதம் நாடு இருக்கணும், அப்போ தான் அதை வளர்ப்பார்கள். அதுக்கு நாங்கள் மக்கள் அதுக்கிடையில அனுராதரம் இல்லை, அல்லது இந்த கட்சி புதிய கட்சி இருந்துச்சுன்னா முட்டைக்கு விலை உரைக்க இல்லைன்னு உங்களோட பொறுப்பு என்ன? முட்டை எங்கே இருந்து வருது? யார் உற்பத்தி செய்கிற? இல்லை முட்டை இல்லை, காசு கூட்டிட்டு என்ன காசு யாரும் கூட்டி வச்சதா? வியாபாரிகளெல்லாம் காசு கூட்டுறது. கட்டுப்பாட்டு விலை தெரியாதா? கட்டுப்பாட்டு விலை ஒன்று கொண்டு வந்தால் அப்புறம் அதுக்கும் குழம்புவீங்க. வியாபாரிகளே 50% குறைக்க வேண்டி இருக்குது. எல்லாரும் கடை போட்டு கொண்டு குந்தி வந்தால் லக்ஸலா சல்சலா மாதிரி, கோஆப்ரேட்டிவ் மாதிரி மக்கள் கடைகள் உருவாக்கப்படணும். அப்போ வியாபாரிகள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 30% குறைக்கலாம். இப்போ 100% இருக்கிற கடைகளை 30% நாங்கள் நிப்பாட்டலாம். புதிய லைசன்ஸ் கொடுக்கக்கூடாது, இல்லை புதிய கடைகள் திறக்க இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த திடகாத்திரமான உடம்போட வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிற இல்லை, மீன் பிடிக்க போகணும், கமன் செய்யணும், நிறைய வேலை இருக்குது நாட்டில், தூரத்தில் எல்லாம் விவசாயங்களில் ஈடுபடணும், உற்பத்தியில் ஈடுபடணும். பொதுவாக ஒரு 1000 கோழி வளர்க்குற ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு கோழி ஃபேக்ட்ரியில் கோழி வளர்க்கணும். அப்போ கோழி வளர்க்குறன்னு சொன்னால் அப்படியான வேலைகள், அதுக்கு உணவு போடுற தொடக்க நிறைய வேலை இருக்குது. அதை விட்டுட்டு ஓட்டோ ஓடிக்கொண்டு நகர்ப்புறத்தில் கடை போட்டுக்கொண்டு நுகர்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு எவ்வளோ காலம் இருக்கிறது. அப்போ பொருளாதாரம் வீணாக போகும். இப்போ நான் மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் அடுத்து வரும் யூடியூப் இந்த வழியாக தனபாலன் தமிழோசை வழியாக நான் கதைக்க இருக்கிறேன். பல்வேறு கருத்துக்களை சிந்தியுங்கள், அதுக்குத்தான் நிறைய வாசியுங்கள், சிந்தியுங்கள்னு சொல்கிறது. இந்த வாசிக்காமல் சிந்திக்காமல் உங்களுக்கு வராது. தேர்தல் யாரும் செவி ஆணையத்தில் பதில் சொல்ல தெரியாமல் தான் நிறைய பேர் இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். எனவே மேற்கொண்டு நாங்கள் நிறைய சிந்திக்கணும், வாசிக்கணும். அதை தொடர்ந்து இந்த மற்றது கலாச்சார பண்பாட்டு ரீதியில் நாங்கள் வளர வேண்டி இருக்கிறது. ஸோ அது எங்களுக்கு தனிப்பட்ட வளர்ச்சி, அல்லது நாங்கள் தான் அதை பக்குவமாக நாங்கள் எடுக்கணும். கிளீன்
பண்ணுறதுன்னு சொல்லி பாராளுமன்றத்தை சொன்ன மாதிரி நாடு முழுவதும் க்ளீன் பண்ண வேண்டி இருக்கிறது. நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதெல்லாம் பார்க்கல ஒரு அற்புதமான அழகான வளமான நாடு, அழகான வாழ்க்கைன்றது உண்மையான ஒரு நல்ல தத்துவம், நல்ல வசனம். இதை நாங்கள் அடையணும் என்று கூறுகிறேன். மேற்கொண்டு நான் இது சுருக்கமாக தான் இதில் கதைக்க வந்த நான் பல விஷயங்களை நான் இதில் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். மேலும் நீங்கள் விசாரித்து பாருங்கள், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வவுனியா நகர்ப்புறத்தில் இருக்கிற ஒருவர் வேலைக்கு போகிறதுக்காக இருந்தால், வவுனியாவை உதாரணத்துக்கு எடுக்கிறேன், வேலைக்கு போகிறதுக்கு ஒரு 30 நிமிஷம் சைக்கிள் ஓட்டம் வந்து வைப்போம். எவ்வளோ கிலோமீட்டர் ஓடலாம்? தாராளமாக 10 கிலோமீட்டர் ஓடலாம். சரி, எங்களுக்கு அது தேவையில்லை. நாங்கள் ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு சைக்கிள்லேயே வேலைக்கு போகலாமே. ஓட்டோ பிடிக்க தேவையில்லை, மோட்டர் சைக்கிளை கொண்டு போக தேவையில்லை. அதுன்ற பெருமான தேவை, பெட்ரோல், ஒரு பொருளை இல்லாமல் பண்ணுறாங்க. பெட்ரோலுன்ற ஒரு பொருளை ஒரு 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 இதை திரவத்தை நாங்கள் இந்த உலகத்துலேருந்து இல்லாமல் பண்ணுறோம், எரிச்சு விடுறோம். அப்போ சூழல் மாசடைகிற தொடக்கம். அப்போ இந்த சக்தியை நீங்கள் சைக்கிளில் போகலாம். சைக்கிள் தான் இப்போ எல்லா உலகமே பாவிக்க வலிக்கிட்டு இருக்கு. ஜெர்மனியில் சைக்கிளுக்கு தனியான இது போட்டு இப்போ ஒரு 3/4 திட்டம் நிறைவேறிட்டுது. மற்றது மக்கள் பஸ்ஸில் போகிறத தான் ஒழுங்கு செய்திருக்கு, பஸ்ஸும் சைக்கிளில் வேலைக்கு போகிறத. எனவே நாங்கள் அந்த வகையில் நாங்கள் இந்த நாட்டிலேயே அதை செய்கிறார்கள். அந்த வாகனங்களே பாவிக்கக்கூடாண்டு கொண்டு வர நேரத்தில் நாங்கள் ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் காசை கொடுத்து இந்த மோட்டார் சைக்கிள் அண்ட் காரையும் நாங்கள் வாங்குகிறோம். ஸோ நாங்கள் தனிப்பட்ட, அதாவது ஒரு சட்டம் கொண்டு வந்து இறுக்கி அரசாங்கம் செய்தால் நீங்கள் பேசுவீங்க, குழம்புவீங்க, அரசாங்கத்தை திட்டுவீங்க. அப்போ நீங்களாவே சிந்திச்ச வேண்டாம். யாழ்தேவி 1 மணித்தியாலத்தை கொண்டு ஓடுமா இருந்தால் யோசிச்சு பாருங்கள். கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் ஒவ்வொரு மணித்தியாலும் ஒரு ரெயின் இருக்குண்டா எவ்வளோ பேர் அங்கே போகலாம். அப்போ கண்டி ரோட் யாழ்ப்பாணம் கண்டி இந்த வீதி, கொழும்புக்கு வர இந்த வீதி கண்டிக்கு அது போகுது, மற்ற பக்கத்தால் கொழும்புக்கு வருது. அந்த வீதியில் போகிற வாகனங்கள் எவ்வளோ குறையும்னு யோசிச்சு பாருங்கள். 1 மணித்தியாலத்துக்கு 2 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா ஓடுனா கூட எவ்வளோ குறையும். ஏன்னா அதால் விபத்து ஆக்சிடென்ட் கூட ஆக்சிடென்ட் விபத்து நடக்கல. அது என்ன நடக்குது? 2 வாகனம் அடிபட்டு 2 காசும் அநியாயமாக போகுது. எங்கே அது 2 ஜப்பானுக்கு கொடுத்த காசு, நாட்டிலும் இல்லை, அங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. அதே மாதிரி அதில் அடிபட்டு இறக்கிறவர்கள் இளம் வயதினருண்டா படிப்புக்கு செலவழித்து, வைத்தியத்துக்கு செலவழித்து, அதாவது குழந்தை பெற்றதிலிருந்து அவரை வளர்க்குற மட்டும் வைத்திய செலவு, படித்து ஒரு 20 வயது வரைக்கும் அவரை படிப்பிச்சு அரசாங்கம் படிப்பிச்சிருக்கு. அவ்வளோ செலவு முடிக்க 30 வயதில் இறந்து போகிறதா ஆக்சிடென்ட் வீதி விபத்தில். எனவே நாட்டுக்கு உழைச்சி கொடுக்க வேண்டிய வயது பிரிவினர் எல்லாம் நிறைய, அதாவது ஒரு விபத்தில் இப்போ கடந்த ஒரு வருடத்தில் ஒரு கணக்கெடுப்பில் 37,000 பேர் இறந்தது. அந்த 37,000 பேர் 10 வருடம், அது போன முதல் வருஷம் நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கிறேன் பாருங்கள். அதில் 37,000 பேர், 37,000 பேரில் 30,000 பேரும் உழைக்கும் வயதினராக இருப்பினர் நிச்சயமாக. ஸோ அந்த வயது அப்போ என்னண்டு, இப்போ நிற்கதியாகும், குடும்ப நிற்பதியாக, நாடு உற்பத்தி எல்லாமே விபத்துக்களை நிறைய உற்பத்தி, தேசிய வருமானம் இழக்கிறோம் நாங்கள் விபத்தால். ஆடு மாடுகள் சாகுது. ஒரு பசுமாடு, ஒரு நாகு மாடோண்டு அடிபட்டுட்டு வைங்களேன், அது இன்னும் 10 கண்டு போட வேண்டிய இடத்துல அது அடிபட்டு செத்துட்டு. இப்போ 10 கண்டும் இல்லை, மாடும் இல்லை. எனவே இதொரு நீண்ட நேரம் கன நேரம் கதைக்கிறீங்கன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. நான் இது தொடர்ந்து கதைச்சேன்னு சொன்னால் குறைஞ்சது இப்போ 5 மணித்தியாலும் 10 மணித்தியாலும் கதைப்பேன் என்னாலேயும். ஆனால் இப்போ நாங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் முடிக்கணும்னு தான் நான் கூடுதல் விரும்புகிறேன். ஆனால் அதை கடந்து போயிட்டுது. இது கொஞ்சம் பலதும் 10மாக கதைச்சிருக்கிறேன். இந்த தேர்தலுக்கு இன்னும் 2 நாள் இருக்கிறதுல ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியும் ஒரு பயமும் மிகவும் பதட்டமாக இருக்கிறோம். அதாவது பாரிய வெற்றியை அடையணும்னு ஏங்கி போயிருக்கிறோம். இந்த இடத்துல அதில் ஒரு கொஞ்சம் குறைஞ்சா கூட மனம் அவ்வளோ வேதனைப்படும். ஏனென்ற என்னத்துக்காக வேதனைப்படும்? ஒரு வாழ்வியல் தத்துவத்தை, வாழ்வியல் முக்கியத்துவத்தை மக்களுக்கு கொண்டு போகிறது தான் எப்போவும் இடதுசாரி கட்சிகள். அதுக்கு அந்த கட்சி என்ற பேர் பலமேல வந்ததால் நாங்கள் கட்சி என்று சொல்கிறோம். அபிவிருத்திக்கான ஒரு தேர்தலாகத்தான் இதை இயக்கத்துடன் பார்க்குறோம். இத்துடன் சுருக்கமாக கூறி அடுத்த தலைப்பில் நாங்கள் சந்திப்போம். நீங்கள் தொடர்ந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றவருக்கு உங்களுடைய அவசியம், இந்த கருத்துக்களை பார்த்து இது முக்கியம் மற்றவர்களுக்கு சொல்லணும்னு சொன்னால் நாங்கள் அதை எல்லாரும்
மற்றவைகளுக்கு கொடுக்கறதுக்கு மிகவும் அக்கறையாக இருங்கள் என்று கூறிக்கொண்டு நன்றி, வணக்கம்.